எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கேள் சுக்கியமா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து விஷு ஸ்பெஷல் ஆகிட்டு விஷுவோட என்னெல்லாம் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். விஷுவோட விலாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, விஷு அன்றைக்கி வீடியோ வந்து போட முடியலை. எடுத்து வச்சது நான் வந்து இன்றைக்கி தான் வந்து போடுறேன். நிறைய பேர் பார்த்துட்டு எப்படி இருக்கு லைக்கும் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஷுவோட இன்றைக்கி முதல் நாள் வந்து நாங்கள் எப்படிலாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத முதல் நாள் எடுத்தது வந்து நான் வந்து இன்றைக்கி இப்போ ஃபஸ்ட்டு காட்டுறேன். முதல் நாள் அதாவது விஷுக்கு முதல் நாள் நைட்டே வந்து வச்சுருவோம். வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சு நைட்டே வந்து நான் பெருக்கி தொடச்சி எல்லாம் கோலமும் வந்து போட்டாச்சு. வாசலும் வந்து பெருக்கி எல்லாம் கோலமெல்லாம் பெருக்கி தொடச்சி கோலமெல்லாம் நைட்டே வந்து போட்டுட்டு, இப்போ உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையானது என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு, என்னோடய ஆத்துக்காரும் என்னோடய பொண்ணுங்களும் சேர்ந்து வந்து வச்சுருக்கான். அதான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டுருக்கிறது. இன்றைக்கி வந்து இழக்கோலம் வந்து போட்டால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இழக்கோலம் மாவு கோலம் வந்து போட்டிருந்தேன். எப்பயும் வந்து ஒரு கிருஷ்ணரோட விக்கிரகம் வந்து உள்ளுக்குள்ளே அந்த இதில் வந்துட்டு வச்சுருவோம் நாங்கள். உருளிக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு விக்கிரகம் வந்து வைப்போம். இந்த தடவை கிருஷ்ணரோட பொம்மை நவராத்திரிக்கு வாங்கினது புதுசாக நல்லா இருந்ததுங்கிறதுனால நல்லா இருந்ததுனால அதை வந்து நான் இப்போ இதில் வந்து வச்சுருக்கோம் நாங்கள். என்னோடய பொண்ணோட ஏற்பாடு அதெல்லாம் வந்து இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி, பருப்பு, உப்பு, விபூதி, குங்குமம், மஞ்சள் எல்லாமே வந்து இருக்கும். வெள்ளை மொச்சை வந்து வைப்போம். சில்லறை காயின்ஸ் வந்து வைப்போம். ரூபா நோட்டெல்லாம் வந்து வைப்போம். இந்த விஷுக்கணி பார்த்துட்டு இந்த கை நீட்டை இதுலேருந்து தான் காசு எடுத்து எல்லாேருக்கும் கொடுக்குறது. இந்த தடவை வந்து நாங்கள் எல்லாருமே அக்கம் பக்கம் எல்லாருமே வந்து கூப்பிட்டு எல்லாருக்குமே வந்து கொடுத்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் வந்தது. இப்போ சுவாமி இப்போ இந்த பக்கம் வந்து சுவாமி வச்சதுனால இதுக்கு நகை எல்லாமும் போட்டுட்டு ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும். நைட்டு இதை வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருவோம். காலையில் எழுந்து விளக்கெல்லாம் ஏற்றி இதெல்லாம் பண்ணுவோம். அதுவும் வந்து இதில் காமிச்சிருக்கேன். அதுவும் வந்து பாருங்கள். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிஃப்ட்டு வந்திருந்தது. கதகளியோட இந்த ஃபோட்டோ இது வந்து இந்த பக்கம் என்னோடய ஸ்ருதியோட ஒரு ஏற்பாடு. இந்த பக்கமாக ஆப்போசிட் சைடு இது வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து எங்களோட ஒரு வார்ட்ரோப் மாதிரி, அதாவது உள்ளுக்குள்ளே சாமான்லாம் வச்சுக்கிறது. அதிலே வந்து நாங்கள் அந்த மாதிரி ஏற்கனவே வந்து பண்ணி வச்சுருக்கோம் அதோட கதவில். அது வந்து இப்போ தான் நீங்கள் உங்களுக்கு காட்டுறேன், அதனால் வந்து போட்டிருக்கேன் அப்படி கையோட. இப்போ மேலே இருக்கிற இந்த விளக்கம் வந்து எங்களுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு கிஃப்ட்டு வந்தது. இந்த விளக்கம் வந்து கிஃப்ட்டு வந்தது தான். புது விளக்காக வந்து நம்ம இன்றைக்கி ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஏற்றிருக்கேன். அதாவது வந்து கண்ணாடி வழியாக வந்து பார்க்கணும் நம்ம இது எல்லாமே. இப்போ அந்த கண்ணாடியிலே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும் பாருங்க. கிருஷ்ணர் பாருங்கள் ரொம்ப சூப்பராக அழகாக பார்த்துட்டு இருக்காரு. இப்போ விளக்கெல்லாம் ஏற்றி எல்லாமே வந்து அதாவது காலையில் ஒரு 3-4 மணிக்கு ஆற்றுல யார் பெரியவாளோ அவள் வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு எல்லாம் இது பண்ணி கற்பூரம் எல்லாம் இது ஊதுவத்தி இதெல்லாம் காமிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைகளே யார் இருக்காளோ எல்லாருமே கூட்டின்னு வந்து விஷுக்கணி பார்க்குறது தூங்கி எழுந்து வரும்போதே. அதுதான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டுருக்கிறது. இப்போ இது வடிகாலம் வந்து 4 மணி ஆகும்போது இப்போ நான் வந்து இதை எடுத்திருக்கேன். இந்த கண்ணாடிக்குள்ளேயே வந்து பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும் பாருங்கள். நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அந்த பழங்கள் சுவாமியோட அந்த அதாவது சுவாமிக்கு வச்சுருக்கிற அந்த இது அரிசி, பருப்பு இது எல்லாமே வந்து கண்ணாடி வழியாக எல்லாமே தெரியும். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இது நமக்கு எப்படி நம்ம தீபாவளி எப்படி நம்ம கொண்டாடுறோமோ அதே மாதிரி அவளோட இந்த விஷுக்கனியை வந்து அதே மாதிரியே பட்டாசு எல்லாம் வெடிச்சு இது மாதிரி எப்படி காலையில் நம்ம எழுந்ததுமே தீபாவளிக்கு எப்படி விடிகாலமே எழுந்து எல்லாம் பண்ணுறோம் இல்லையா? குளிக்கிறதுக்கு முன்னாடியே தானே பகவானுக்கு வந்து இதெல்லாம் வச்சு நைட்டே வச்சு காலையில் எழுந்து பட்டாசெல்லாம் வெடிச்சு எல்லாம் பண்ணுவோம். அதே மாதிரியே அவள் வந்து பண்ணுவாள். இப்போ அந்த கண்ணாடி மூலிமா வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியாது பாருங்கள். அது மூலிமா தான் வந்து பார்க்கணும். கிருஷ்ணரையும் அது எல்லாமும் பார்க்கணும். இப்போ எங்கள் அத்தைக்கார் வந்து கொஞ்சம் கம்பி மத்தாப்பு இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து வைக்கலாம்னு சொல்லிவிட்டு நம்ம எப்படி தீபாவளிக்கு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி விஷுக்கு அவள் வந்து பண்ணுவாள். காலையில் எழுந்தது விஷுக்கணியெல்லாம் பார்த்து இந்த மாதிரி பட்டாசெல்லாம் வெடிக்கிறது இது எல்லாமே. அதுக்கப்புறம் தான் குளிச்சு கிழிச்செல்லாம் இது பண்ணுறது. புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் பண்ணுறது. அன்றைக்கி வந்து எல்லா சദ്യ உணவு எல்லாம் சமையல் சாப்பாடு எல்லாமே வந்து பண்ணுவாள். ரொம்பவுமே ஜாலியாகவும் ரொம்ப சூப்பராகவுமே இருக்கும். நானும் வந்து எனக்கு முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பண்ணி இதில் போட்டிருக்கேன். எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சங்கு சக்கரம் வந்து வச்சுட்டுருக்கா. இந்த பக்கம் என்னோடய பையன் வந்து ஃபோட்டோ வந்து எடுத்துட்டுருக்கான்.
அதுக்கப்புறம் வந்து நான் என்ன சமைச்சிருக்கேன் இன்றைக்கி அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் போக சொல்லியிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங் எல்லாருக்கும். ஹாப்பி விஷு. எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நமஸ்காரம் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்ம விஷு ஸ்பெஷல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க நைட்டே வந்து நாங்கள் வந்து விஷுக்கடை எல்லாமே அப்படி தான் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஷுக்கடை வந்து நைட்டே வந்து வச்சுட்டு காலையில் பார்க்குறது அதெல்லாம் வச்சு எல்லாம் முடிஞ்சது. இன்றைக்கி சமையல் என்ன அப்படிங்கிறது பார்க்குறோம். அதாவது நான் சமைச்சது வந்து காட்டல, சமைச்சு வச்சுருக்கிறத காட்ட போகிறேன். அடுத்து வந்து பாயசம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சக்கை விழுது போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவா கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி சக்கை பாயசம் தான். இன்றைக்கி சக்கை பாயசம் வந்து எங்களோட ஆத்துக்கார வைக்கிறா. நம்மளோட புது யூடியூப் கிச்சனில் வந்து எங்கள் ஆத்துக்கார வச்சுருக்கோம். அடுத்தது நம்ம அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சமைச்சிருக்கேன் இங்கே அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து வந்துடுவோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவியல், அடுத்தது ஓலன், இன்றைக்கி விஷு ஸ்பெஷல் ஆகிட்டு பைனாப்பிள் பச்சடி, பீட்ரூட் கறி, அடுத்தது வந்து மாங்காய் பச்சடி, வேப்பம்பூ போட்டு கடைசியில் தாளித்து விட்டுருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சாதம் வந்து வச்சுருக்கேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ் வருஷ பருப்பம் இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறதுனால வடை பாயசம் எல்லாம் பண்ணுவாள். நான் இன்றைக்கி வடை மட்டும் தட்டலை. அதனால் வந்து இன்றைக்கி பாயசம் இதெல்லாம் மட்டும்தான். மாங்காய் பச்சடி வந்து பண்ணுவேன் ஸ்பெஷல் தமிழ் வருஷ பருப்புக்கு. அதுக்காக மாங்காய் பச்சடி. கேரளா ஸ்பெஷலாக விஷு அப்படிங்கிறதுனால நம்மளோட கேரளா சமையல் போயெல்லாம் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக எல்லாம் வந்து சர்தின்னு சொல்ல முடியாது. சும்மா என்னால் எனக்கு முடிஞ்சது, எனக்கு தெரிஞ்சது கொஞ்சமாக லைட்டாக இப்படி பண்ணியிருக்கேன். உங்களாம் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இனி அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட பாயசம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளோட யூடியூப் கிச்சனில் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி நான் வந்து இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பூவெல்லாம் வச்சு நெய்வேதி எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாயசம் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஆத்துக்கார தான் வந்து பாயசம் வந்து வச்சுட்டுருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலை வந்து நல்லா கரைச்சி எடுத்துட்டுருக்கா. தேங்காய் பால் நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா பார்த்து அளவாக எடுத்துகிட்டு, அதாவது நம்ம அந்த பாயசம் விளை வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நான் சக்கை விழுது வந்து பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, தேங்காய் பாலை கரைச்சிட்டு அதை வந்து அதில் போட்டுக்கிறான். சக்கை விழுதி இதில் போட்டுட்டு நல்லா சேர்த்து நல்லா அது வந்து கரைச்சிக்கணும். அதோட கூட 2 தடவை அது 2 டைப்பாக பண்ணலாம். ஒன்று நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் நல்லா அதை கரைச்சிட்டு விடணும். நேர்க்க இந்த சக்கை விழுதை கரைச்சிட்டு விட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பாலை விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமும் இது வறுத்தும் போடலாம். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டே நம்ம தேங்காய் பாலை நல்லா கரைச்சிட்டு கொதிக்க வச்சுட்டு அது கொதிக்கும்போது இதையும் போட்டுட்டு அப்படியே பண்ணலாம். இது 2 விதமாக அப்படியே பண்ணலாம். எங்கள் ஆத்துக்கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த தேங்காய் பாலை வந்து தண்ணியை விட்டு நல்லா கரைச்சிட்டு விட்டு அது கொஞ்சம் ஒரு கொதி வரும்போது இந்த சக்கை விழுதியும் போட்டுட்டு இப்போ வந்து இலக்கின்னு இருக்கா. அதை இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டுருக்காரு. அதையும் போட்டு அது நல்லா கரையணும். நல்லா இது கலக்க நல்லா அது பார்க்கும்போது நீருக்காக இருக்கும். அப்புறம் கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து எடுத்து வச்சுட்டுருக்கா. அந்த தேங்காய் வந்து இதில் நெய்யில் வறுத்துட்டு போடணும். இதுக்கு தேங்காய் வந்து நம்ம எவ்வளோக்குள்ள நிறைய போடுறோமோ அவ்வளோக்குள்ள அது நல்லாவே இருக்கும். அப்போ அந்த தேங்காய் வந்து அதில் நல்லா நெய்யை நிறைய விட்டுட்டு நெய்யில் நல்லா வறுத்துட்டு போனால் அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றுமே சேர்க்கக்கூடாது. ரொம்ப சிம்பிள் ஈஸியானது. சக்கை விழுது மொத்தம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா போதும். ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சிட்டு இப்படி நல்லா கலக்கிண்டே இருக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கடைசியில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நான் இந்த தேங்காய் பற்றி நெருக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நெய்யில் வறுத்துட்டு போடணும். நல்லா கலர் வந்து நல்லா மாறணும் தேங்காய். இப்போ பாருங்கள், அது வறுத்துட்டு காட்டுறோம் பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா அது வறுத்ததுக்கப்புறமா அந்த பாயசத்துலேயும் கொட்டிட்டு நல்லா குறுக்கிண்டே இருக்கணும். அப்போ நல்லா அது கொஞ்சம் கூட கெட்டியாகிடும். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ சக்கை விழுது முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டா போதும். எப்போ வேணால் நம்ம பாயசம் வச்சுக்கலாம். நம்ம அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம். ஏற்கனவே நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் எப்படி பண்ணணுங்கிறத. பார்க்காதவா பாருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அது வந்து கலரும் மாறிடணும். இப்போ இது நல்லா வறுபட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம அதில் விட்டுட்டு கலக்க வேண்டியது தான். பாயசமும் பாருங்கள், நம்ம அந்த சக்கை விழுதெல்லாம் போட்டுட்டு இதில் வேறு வந்து வெல்லம் நான் வந்து சக்கை விழுது பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். வெல்லம் வந்து அப்படி நமக்கு வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு. அந்த வெல்லமே இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், போதும் திதிப்புன்னு சொல்லிட்டு எங்கள் ஆத்துக்கார் வந்து வெல்லம் எல்லாம் ஆட் பண்ணவே இல்லை. அந்த வெறும் அந்த அதில் இருக்கிற அந்த ஸ்வீட்டுவே போட்டு இது பண்ணியிருக்கா, அவ்வளோதான். நமக்கு இன்னும் ஸ்வீட் அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து வெல்லம் பாகு வந்து தனியாக கொஞ்சம் வெல்லத்தை வந்து கரைச்சிட்டு வடிகட்டிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் அப்படி வேணும்னா. தேவையில்லை, இதே வந்து கரெக்டாக இருந்தது. ரொம்பவே சூப்பராக வந்து இருந்தது. இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு சாப்பிட குடிக்கவும் முடியும். சக்கை விழுது நீங்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ எடுக்கிறீங்கன்னா அது 1 கிலோ வெல்லம் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 3/4 கிலோ கூட எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ஜாஸ்தி இருந்தாலும் ரொம்ப திகட்டும், நல்லா இருக்காது. இப்போ இதோட சக்கரை இதோட ஸ்வீட்டே வந்து இதுக்கு இதமாக இருந்தது, கரெக்டாகவும் இருந்தது.
இப்போ நம்ம அந்த வறுத்த தேங்காயும் கூட்டிட்டு இப்போ இதை வந்து இலக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் நேரம் கூட இலக்கினா கொஞ்சம் கொழுத்துன்னுடும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுட்டோன்னா இது வந்து அழகாக 2 நாளைக்கு ரொம்ப சூப்பராகவே நல்லாவே இருக்கும். இன்றைக்கி விஷயம் ஸ்பெஷல் ஆகிடுச்சு. சக்கை பாயசம்லாம் வைக்கலாம் சொல்லிட்டு முன்னாடி சக்கரை வந்து பண்ணி வச்சுருந்தேன். சக்கை பாயசம் எங்கள் ஆத்துக்கார் வந்து அதாவது யூடியூப்பில் சக்கை அதாவது நம்ம ஸ்வீட்டு நான் முன்னாடி கோதுமை அல்வா பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் எல்லாம் வீடியோஸ்லாம் போடுறதுக்கு முன்னாடி எங்கள் ஆத்துக்கார் இதில் வந்து சமைச்சு போடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதில் அவரோட பாயசம் வந்து ரொம்பவே சூப்பராக அவர் வந்து பண்ணி போடணும் அப்புறம் தான் என்னோடய வீடியோ போடணுங்கிற ஒரு ஆசை. அதான் வந்து இப்போ பண்ணியிருக்காரு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.